Hello everyone, hope you all doing great. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டாபிக்ல வந்து ஒரு குட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். The problem goes like this. A current of 0.5 ampere is drawn by a filament of an electric bulb for 10 minutes. Find the amount of electric charge that flows through the circuit. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு, ஒரு சர்க்கியூட், அந்த சர்க்கியூட்ல ஒரு எலக்ட்ரிக் பல்ப் இருக்கு. இந்த பல்ப் வழியா கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ அப்படின்னா 0.5 ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ நிமிஷத்துக்கு அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஃப்ளோ ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்கும், அதாவது அந்த பல்ப் வழியா சார்ஜ் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சர்க்கியூட் டயக்ராம நம்ம வரைஞ்சிப்போம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு குட்டி பல்ப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பல்பு கூட ஒரு பேட்டரி கனெக்ஷன்ல இருந்தால் மட்டும்தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ கரண்ட் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அம்மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல எங்க கனெக்ட் பண்ண போறோம்னா இந்த ரைட் சைட்ல கனெக்ட் பண்ண போறோம். ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, ஒரு கேபிட்டல் ஏ போட்டு அதுக்கு மேல ஒரு சர்க்கியூட் போட்டு மட்டும் இதுதான் நம்ம அம்மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது அம்மீட்டர், இது பல்ப், அப்புறம் இவன் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா. கரண்ட் எங்கிருந்து எங்க ஃப்ளோ ஆகும்? யூஸ்வலா பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இந்த பெரிய இது மாதிரி இருக்குங்களா, பெரிய லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் சொல்லிட்டு, சின்ன லைன் வந்து நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கரண்டோட டைரக்ஷன் இட் கோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்குது இதுல எழுதிப்போம். இப்போ சார்ஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சார்ஜ் is equal to current into time. Further, ஒரு சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் Q is equal to கேபிட்டல் I into small t. நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் சைட்ல எடுத்து எழுதி வச்சுப்போம். ஸோ I is equal to, அதாச்சும் current is equal to 0.5 amperes. ஸோ A போட்டோம் அப்படின்னா ஆம்பியர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கரண்டோட யூனிட்ஸ். அப்புறம் T is equal to 10 minutes. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாச்சும் வந்து இதில் இருக்கா இல்லையா, எஸ்ஐ சிஸ்டமில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 10 மினிட்ஸ் நம்ம 10 மினிட்ஸாகவே யூஸ் பண்ண முடியாது, அதை நம்ம செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் போகும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி டைமோ சரி இல்லை வேறு ஏதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது எஸ்ஐ சிஸ்டம்க்கு மாற்றணும். ஸோ இங்கே 10 மினிட்ஸ் அப்படிங்கிறத நான் 10 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 மினிட்ஸ் அப்படிங்கிறத செகண்ட்ஸ்க்கு நான் மாற்ற போகிறேன். எப்படி மாற்றலாம் அப்படின்னா t is equal to 10 into 60 seconds. ஏன் அப்படின்னா ஸோ 1 minute is equal to நமக்கு 60 seconds இல்லையா, அதனால மினிட் பதிலாக நான் 60 seconds அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ t is equal to 600 seconds அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொண்டு வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த q is equal to I into t அப்படிங்கிற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ கேபிட்டல் Q is equal to 0.5 amperes into 600 seconds. மல்டிப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 300 ampere seconds அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கு இன்னொரு யூனிட் என்ன அப்படின்னா, இன்னொரு மாதிரி எப்படி இருந்ததுன்னா 300 coulombs அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். So 1 coulomb is equal to 1 ampere into second. ஸோ இந்த யூனிட் பேரில் தான் நான் கூலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் கூலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூலும் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ அவர் இந்த சார்ஜஸ் பற்றின விஷயங்கள்ல அந்த காலத்தில் வந்து நிறைய ஒர்க் பண்ணது அப்படிங்கிறதுக்காக இதோட பெரிய இந்த சார்ஜ்க்கு யூனிட்டாக வச்சுட்டாங்க. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.